ஒளியும் வழியுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது அவரை சுற்றி எதிர்த்த யூத ஜனங்கள் அவரை கல்லெறியும்படி வந்தாங்க. இயேசு மறைந்து அவர் அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் தன் நன்மை செய்கிறதுலையும் தன் ஊழியத்திலையும் கவனமாக இருந்தார். தொடர்ந்து அவர் சோர்ந்து போய் இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் யாருக்கும் பயந்து அவர் ஒரு மூலையில் உட்காரல. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் போகும்போது ஒரு பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை பார்த்து அவர் பார்த்தார். அப்போ சீஷர்கள் அந்த மனுஷனை பார்த்துட்டு கேட்குறாங்க, இவங்க இந்த பாவத்தினால தான் இவன் இந்த மனுஷன் இப்படி குருடனா பிறந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால அந்த கேள்வியை இயேசு கிட்ட பார்த்து கேட்கும் பொழுது இயேசு அங்க சொல்லுகிறார், அந்த மனுஷனுடைய அவன் பிறவி குருடனாய் பிறந்தது அவனுடைய பாவம் அல்ல, அவன் பெற்றோர் செஞ்ச பாவமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய கிரியை அங்க வெளிப்படுறதுக்கான ஒரு தருணமாய் இது இருக்கிறது. இதற்காக தான் அவன் பிறந்தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாமும் கூட இந்த சீஷர்களை போல அநேக வேளைகளில மற்றவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம அவங்கள ஈஸியா நியாயம் தீர்த்துறோம். அவங்க வாழ்க்கையில இவங்க கஷ்டப்படுறது ஏதோ அவங்க வாழ்க்கையில பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் இவங்க வாழ்க்கையில இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈஸியா நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்த்துறோம். இல்லை பிரியமானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து போற காரியத்தை குறித்து நியாயத்திருக்கிறதற்கு நாம இல்லை. ஏன்னா எல்லா உபத்திரவும் பாடுகளுமே பாவத்தினால வரது கிடையாது. வேற வேற சூழ்நிலைகளில் வேற வேற காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்றார். சிலது பாவத்தினால, சிலர் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அதனால சிலது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் அது நடக்கிறது. தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் இந்த காரியங்கள் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. எல்லா சூழ்நிலையும் நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது என்பதை இங்க நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாம மகிமைப்பட பாடுகளையும் பிரச்சனைகளையும் தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம பாடு பிரச்சனை வரும் பொழுது என் வாழ்க்கையில ஆண்டவரே உன்னை நாம மகிமைப்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், பொறுமையா இருக்க, இதை சகிக்க எனக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க என்று நாம கேட்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்து தன் ஒளியாய் இருக்கிறதை அங்கு இன்னும் அவர் ஆணித்தரமாய் அங்கு சொல்லுகிறார். இருள் நிறைந்த இந்த உலகத்துல, இருளின் காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்துல கிறிஸ்துவின் வழியில் நாம நடக்கும் போது கிறிஸ்துவின் உள்ள ஒளி நம்மையும் என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும். அல்லது இந்த இன்றைய தினத்துல நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஆவிக்குரிய இருளின் காரியங்களை, இருள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை ஒளியின் இடத்திற்கு வந்து விட்டதா, முழுவதுமாய் கிறிஸ்து நம்மளை ஒளியாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் நம்முடைய பாடுகளில பரிபூர்ணமாய் விளங்கும். அதான் சொல்றார், உங்களுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்துவினுடைய நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மைத்துவத்தை, அவருடைய உண்மையான ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறவரை நாம் என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாடுகளுக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்?
பாவம் பாவத்தினால மாத்திரம்தான் பாடுகள் வருகிறதா, உபத்திரவம் வருதா, வேதனை வருதா அப்படின்னு குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய தெய்வீக தன்மையானது அங்கு வெளிப்பட நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியாய் ஜீவிக்க வேண்டும். அவருடைய ஒளியானது நம்முடைய வாழ்க்கையில எப்போது கிரியை செய்யும்? அந்த ஒளியில நாம நடக்கும்போது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தேவ நாம மகிமைப்பட நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரி செய்ய, எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், பிரச்சனைகளில் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பொறுமையாய் நாங்கள் அதை சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் எங்களுடைய செய்கைகள் இருக்கட்டும் சுவாமி. இந்த பாடுகளை கடந்து போகும்போது கூட அதை சந்தோஷத்தோடு கூட நீர் எங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க, ஒளியை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களோட வாழ்க்கையில அந்த ஒளியின் ஜீவியத்துல நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் எங்களை நடத்தும், கரம் பிடித்து வழி நடத்தும். துதிகன மகிமையாவும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.